फलमेव वा यो दत्ते नियमेनासौ तस्मै दत्ते जगत्त्रयम् तत्राप्यसक्तो नियमान् नमस्कारं प्रदक्षिणम् यत्करोति महेशस्य तस्मै दुष्टो भवेत् शिवः प्रदक्षिणा स्वशक्तोऽपि यस्वान्ते चिन्तयेत् शिवम् कश्चन समुपविष्टो वा तस्याभीष्टं प्रयच्छति चन्दनं बिल्वकाष्ठस्य पुष्पाणि वनजान्यपि फलानि वनजान्येव यस्य प्रीतिकराणि वै दुष्करं तस्य सेवायां किमस्ति भुवनत्रये वन्येषु यादृशो प्रीतिर्वर्तते परमेशितुः उत्तमेष्वपि नास्त्येव ग्रामज्ञेष्वपि तादृशी तं त्यक्त्वा तादृशं देवं यस्य वेदान्त्यदेवता सखी भागीरथीं त्यक्त्वा काङ्क्षते मृगदृशिकाम् किन्तु यस्यास्ति दुरितं कोटिजन्मैषु सञ्चितम् तस्य प्रकाशते नायं त्वद्धो मोहान्तचेतसः न कालनियमो यत्र न देशस्य स्थलस्य च यत्रास्य चित्तं रमते तत्र ध्यानेन केवलम् स्वात्मत्वेन शिवस्यासौ शिवसायुज्यमाप्नुयात् 21 29 ஸ்லோகங்கள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பூரியாவரும் புண்ணியம் பொய்கடும் பூரிதாய அறிவு கை கூடிடும் சிறியார் பயில் சேரையுள் சென்னரி நாரிபாகந்தன் நாமம் நவிலவே. உமாகாந்தனான எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி பஜனை பண்ண பூரியாவரும் புண்ணியம் பொய்கடும். புண்ணியமானது அப்படியே பெருத்து வருமா. நம்ம பூரி அப்படிங்கிறோம் இல்லையா, பூரித்து வர்றதுதான் பூரி. பூரியாவரும் புண்ணியம் பொய்கடும். மாயையின் கூட்டங்களான பாவங்கள் எல்லாம் கூறிதாய அறிவு கை கூடிடும். கூர்மையான அறிவு கிடைக்கும். ஞானத்துக்கு அதானே வேணும். சிந்திக்கிறவன் நன்னா செயல்படுறான், செயல்படுறவன் உயர்ந்த ஸ்தானத்தை அடையறான். புரிதாய அறிவு கை கூடிடும் சிறியார்பயில் சேரையுள் சென்னரி. திருச்சேரைன்னு ஒரு ஊர். அந்த அங்க இருக்கிற எம்பெருமான் சேரை சென்னரி செல்வர்னு பேர். அப்பேற்பட்ட அங்க உமாகாந்தனான எம்பெருமான் இருக்கான். அவனுடைய நாமத்தை சொன்னவாளுக்கு புண்ணியம் பெருகும், பாவம் போகும், கூறிய அறிவு கிடைக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு பாடலை சொல்லி கொடுத்து மெமரி பண்ண சொல்றோம். இந்த தேவார பாடல்களை சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள் திருமுறை பாடல்களை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி எப்பேற்பட்ட பாவமும் திடமான சிவபக்தி இருந்து விட்டால் பாவங்கள் விடுபட்டு போகும். இந்த சுவாமி இப்ப எப்படி இவர் ஆராதனை பண்றதுங்கிற விஷயத்தை சொல்றான். சிவபக்தியின் விசேஷத்தை சொல்றதாகத்தான் இந்த 36 ஸ்லோகங்கள். சிறப்பானது அது மட்டும்தான் இவருக்கா அப்படின்னா அல்பமானதையும் ஏத்துக்கிறார். ஒரு தும்பப்பூ, ஒரு ஆத்தங்கரை ஓரமா நடந்து போறது 2 எருக்கம்பூ, இல்ல எருக்கு இலை, காட்டுல இருக்கிற பூக்கள், காட்டுல இருக்கிற பழங்கள், ஏதாவது இவருக்கு விலக்கு உண்டா அப்படின்னா எல்லாத்தையும் ஏத்துக்கிற.
அதுவும் கொடுக்க முடியலன்னா ஒரு உதிரணி ஜலம். நான் காசிக்கு போயிருந்தேன். இப்போ பெரியவா இங்க சாதுர்மாசியம் இருந்தா போன வருஷம். இப்போ போன போது நான் பார்த்தேன், அங்க அந்த கட்டத்துல எல்லாம் ஒவ்வொரு சிவலிங்க ஆலயம் இருக்கு. கௌரீஸ்வரர், கேதாரேஸ்வரர், இப்படி கோவில். சின்ன சின்ன பசங்கள்லாம் அங்க போய் கங்கையில போய் ஒரு முழுக்கு போட்டுட்டு ஒரு டம்ளர்ல கங்கா ஜலம் எடுத்துட்டு வரான். வர வழியில ஒரு இந்த மஞ்ச பூ பூக்கும் இல்லையா, அந்த பூ அந்த பூ பூக்கிற அந்த மரத்துல இருந்து ஒரு இலைய பறிக்கிறான். வில்வ இலை கூட இல்ல. இடது கையில இந்த தண்ணியை எடுத்துட்டு வரான், வலது கையில இந்த இலையை எடுத்துட்டு வரான். இந்த சுவாமிகிட்ட வந்த உடனே இடது கையாலே தாழ் மேல தண்ணி ஊற்றும், இந்த வலது கையால அந்த பூவை தூக்கி வைக்கிறான். பாபா அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்றான், போறான். அதையும் ஏத்துக்கிறார் சுவாமி. சிறப்பானதோ அல்பமானதோ அல்லது ஒரு உத்திரணி ஜலத்தையோ சிவப்பிரீதியாக அர்ப்பணிக்கும். சிவபெருமானே இது உனக்குத்தான். அப்படி அர்ப்பணிக்கிறவனுக்கு உலகத்தையும் கொடுக்கிறார். பக்திக்கு மெச்சினேன். மெய்த்தவன்கான் மெய்த்தவத்தில் நிற்பார்க்கு எல்லாம் விருப்பிலா இருப்பு மனவினையர்க்கு என்றும் பொய்த்தவன் கான் புத்தன் மறவாது ஓடு எரி சொல்லி புதுமலர்களாக்கினான் கான். சாக்கிய நாயனார் ஒருத்தர், அவருடைய புத்த விகாரத்துக்கு அப்படி போயிட்டு வர்ற வழியில ஒரு சிவலிங்க திருமேனியை பார்க்கிறார். ரொம்ப ஆசைப்படுறார். ஆஹா, நம்மளோ புத்த மதத்துல இருக்கோம், புத்த பிக்ஷு, சுவாமியும் அழகா இருக்காரு, இவரை பார்த்தா என்னமோ தோன்றது. எல்லாரும் என்னமோ பூவெல்லாம் போடுறா, நமக்கு அதெல்லாம் போடுறதுக்கு விதி அனுமதிக்கிற. என்ன பண்ணார் அப்படின்னா, கீழே இருக்கிற ஒரு கல்லை எடுத்தார், சுவாமி மேல போட்டு ஏத்துட்டார். புத்தன் மறவாதோடு எரி செல்லி புதுமலர்களாக்கினான் கான். இவர் போட்டது மண்பான ஓடு, சல்லினா மண்பான ஓடு, அதுதான் கிடக்கு அந்த காலத்துல. அந்த மண்பான ஓட்டு சல்லியை தூக்கி போட்டார் சுவாமி. அத இன்னைக்கு அலர்ந்த புஷ்பம் எப்படியோ அது போல ஏத்துட்டான். எல்லாரும் போய் பாக்குறா, மறுநாள் பார்த்தா அங்க சல்லி ஓடு இல்ல, அழகான தாமரை புஷ்பம் இருக்கு. அப்படி அவன் போட்ட சல்லியையும் தாமரையை ஏத்துட்டார். அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, புத்த பிட்சுக்கள்லாம் வெறும் கஞ்சி தான் சாப்பிடணும், நெல்லால ஆன அரிசி சாதம் சாப்பிட மாட்டான். அவளுக்கு ஒரு வேளை கஞ்சி உண்டு, அதான் ஆகாரம். இந்த பிறவியில புத்த பிட்சுவாயிட்ட எனக்கு பூஜையும் பண்ணிட்ட, அடுத்த பிறவியே உனக்கு வேண்டாம், நீ அடுத்த பிறவி எடுத்து நெல்லு சாதம் சாப்பிட்டு மலும் பிறவியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி கைலாச பதவி கொடுத்துட்டாருன்னு அப்பர் பெருமான் தேவாரத்துல சொல்லி. கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனும் சாக்கியர்தார், நெல்லினால் சோறுண்ணாமே நீள் விசும்பாள வைத்தார், எல்லியாங்கயிரி எரியேந்தி எழில் திகழ் நட்டமாடி கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே, கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே. எதையுமே ஏத்துக்கிறார் சுவாமி. இவரை விட வேற தெய்வம், ஏதாவது உயர்ந்த தெய்வம் இருக்க முடியுமா? இதெல்லாம் கூட எங்களால் செய்ய முடியாது சார். இந்த கோவிலுக்குள்ள இருக்கிறவர் சிவபெருமான்கிற எண்ணம் இருந்தாலே போதுமா? இதெல்லாம் கூட அழிக்க முடியாதவன் அந்த கோவிலை சுத்தி சுத்தி வராம பாரு, பிரதட்சணம். அவன் அறியாமையே பிரதட்சணம் பண்றான். அவனுக்கும் அனுகிரகம் பண்றார். ஏதொன்றும் அழிக்க இயலாதவனும் நமஸ்காரம் பிரதட்சிணம் செய்ய அதனாலும் சிவபெருமான் மகிழ்கிறார். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரே. திருமார்பேருங்கிற ஒரு கஷேத்திரம். அங்க இருக்கிற பரமேஸ்வரனை பத்தி சொல்ற போது சொல்றார், உனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், உள்ள சுவாமி இருக்கார்,
அப்படின்னு நமசிவாயன் நீ சொன்னேன்னா உன் மனசுக்குள்ள உமாசகித மூர்த்தியாக இருந்து அனுகிரகம் பண்ண. அது கூட தேவையில்லை. எப்பவுமே சிவபெருமானை பத்தி நினைச்சிட்டு இருக்கிற பாக்கியம் உடையவனும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீத்தியாரான். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத மனமுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். சொன்ன ஸ்லோகத்தில் இருக்கிற சாரம் தான் இதான். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் எப்படி இருந்தாலும் சிவ 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 சிவன்னு சொல்லி நடக்கிறதுக்கு ஒரு கைலாச யாத்திரை காசி யாத்திரை போற பலனை கொடுத்துருமா. இருக்கிற இடத்துல இருந்து இருந்துட்டே இருந்தாலும் உட்கார இடத்துல சிவ சிவன்னு சொன்னா மோட்சம் வந்துடும், உங்ககிட்ட வந்து நிற்கும். கிடந்தாலும் படுத்துட்டு இருக்கிறவனும் சிவ சிவன்னு சொல்றானா, நடந்தாலும் சிவ சிவ சொல்லலாம், மென்றாலும் துயின்றாலும் வாக்குல சாதம் போடுறதுக்கு முன்னாடி சிவார்ப்பணம்னு சொல்லிட்டா உன்னுடைய ஆன்மாவாக இருந்து சிவபெருமான் அதை புசிக்கிற. தூங்குற நேரத்திலையும் சிவ 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 சிவன்னு சொன்ன சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு புளிய மரத்துல இருக்கிற புளியம்பழங்களை எல்லாம் ஸ்வர்ண புளியம்பழமா ஆக்கி உழுப்பி நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு அனுகிரகம் பண்ணிருக்கார். அப்படி இமைச்சா, அப்படி இமைக்கும் நேரம் சிவசிவன்னு சொல்லிட்டே இருக்கு. மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாம். திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற சிதம்பரத்துல நர்த்தனமாடுற எம்பெருமானுடைய திருவடிய ஒரு காலும் மறவாதவர்கள் இருக்கா, அவர்கள் எல்லாம் உத்தமர்கள். சிவபெருமானுக்கு பில்வக்கட்டையால அரைச்ச சந்தனம், வனத்துல பூத்த பூக்கள், வனத்துல இது கிடைக்கிற புஷ்பங்கள், இதெல்லாம் எங்கேயாவது கடினமானதா? இந்த சிவார்ச்சனைக்கும் அந்த சிவபெருமான் உபாசனைக்கும் என்ன கடினமான விஷயமா? நல்ல கிராமத்துல விளைஞ்ச பழங்கள் இதெல்லாம் கூட, புஷ்பங்கள்லாம் கூட இந்த வனத்துல வனச்சாரின்னு சொல்லப்படுற ஆரண்யத்துல இருக்கிற எம்பெருமானுக்கு கிராமத்துல இருக்கிறத விட இந்த வனத்துல இருக்கிற புஷ்பங்களும் பழங்களுமே ரொம்ப பிரீதி. இப்படியாப்பட்ட பரமேஸ்வரன் கிடைச்சதுக்கு அப்புறமும் வேற ஒரு தேவனை மனசுக்குள்ள எண்ணி வணங்க முடியுமா? சாதாரண திரவிய பிரீதி உடைய மகாதேவனை விட்டு சாதாரண திரவியத்துல கூட அர்ப்பணிக்கிற பக்தனுக்கு மூவுலகத்தையும் கொடுக்கிற மகேஸ்வரனை விட்டுட்டு வேறு தேவனை எவன் சேவிப்பான்? இது சிவபரத் விஷயத்தை சொல்ற ஸ்லோகம். அதனால யாரையும் குறை சொல்றது. இப்படியாப்பட்ட பரமேஸ்வரனை விடுத்துட்டு வேறொரு தெய்வத்தை வணங்குபவன் யார் அப்படிங்கிறது ஒரு உதாரணமும் சொல்ற. கங்கையை விட்டுட்டு யாராவது காணல் நீருக்கு பின்னாடி போவாள? கங்கையா ஜலம் பிரவாகமா ஓடி, அதை விட்டுட்டு யாராவது காணல் நீர் தூரத்துல ஜலம் மாதிரி தெரியும், கிட்டக்க போனா ஜலமே இருக்காது. அது போல காணல் நீர் மிருகதிருஷ்டான்னு பேர், அதுக்கு அதை நோக்கி யாராவது போவாள்? அப்படி போறவன் இந்த நூல் படி சொல்றான், இந்த சிவகீதை புஸ்தகத்துப்படி இதுல இருக்கிற தாத்பரியத்தைப்படி சொல்றார், அநேக ஜென்ம பாவங்கள் அவனை விட்டு நீங்கிறது இல்லை, அதையெல்லாம் தனக்கு சொத்தாக்கிக்கிறான். அப்படி சிவபக்தி பண்றவன் பாவங்கள்ல இருந்து அப்படியே தன்னை அப்படியே தொலைவாக்கிக்கிறான். அப்படியாப்பட்ட ஆசுதோஷி அல்ப சந்தோஷியான எம்பெருமான் உனக்கு கிடைச்சிட்டார். இனிமே கொண்டாடு. இப்படியாப்பட்ட சொல்ற ஞானம் எல்லாம் அஞ்ஞானத்துல இருக்கிறவனுக்கு விளங்காது. கால தேச இடம் சிவபெருமான் விஷயத்துல இல்ல. சிவராத்திரி ஒரு நாள் ராத்திரி 4 காலமும் பூஜை பண்ணிட்டு ஆத்துக்கு போறவதே ரொம்ப அசத்தலா இருக்கு. போய் 2-3 மணி நேரம் தூங்கணுங்கிற மாதிரி, அப்பதான் மறுபடியும் வேலை ஓடும். 6 நாள் ராத்திரி தூங்காம சாப்பிடாம இருந்து பக்தி பண்ணிருக்காரே கண்ணப்ப நாயனார், அவர் பண்ண பூஜையை ராத்திரி பூஜையை கூட சுவாமி ஏத்துட்ட. நம்மளால பண்ண முடியுமா? 6 நாள் உட்கார்ந்து பண்ண முடியுமா? கால தேச வர்த்தமானங்கள் அவருடைய கணக்குல கிடையவே கிடையாது.
8 திசைகளும் அவருக்கு ஆணையாக இருக்கு. எந்த நேரம் நல்ல நேரம் அவருக்கு, எல்லா நேரமும் அந்த சிவானுபூதியில் இருக்கிற எல்லா நேரமுமே நல்ல நேரம். சிவபெருமான் பத்தி பேசுற நேரம் எல்லாம் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, உங்களை ஒண்ணும் பண்ணாதுங்கிற. எவ்விடத்திலும் எந்நேரத்திலும் யாரும் என்ன பாவனையில இருக்கோமா சிவோகம். லகுன்யாசம்னு வேதத்துல ஸ்ரீருத்ர பாராயணம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவான். அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னை நானே சிவனாக பாவிச்சுக்கிறேன். அந்த பாவத்துல போனாதான் சிவபெருமானுக்கு மிக அருகில் இருந்து சிவ பூஜை பண்ண முடியும். அந்த பூஜையைத்தான் சிவபெருமான் கிரமமா செய்கிற பூஜையில ஏத்துக்கிறார். நான் சொன்ன மாதிரி இடது கையில டம்ளர்ல ஜலம் எடுத்துட்டு வந்து ஊத்துற பூஜையை ஏத்துக்கிறார். ஆனா கிரமமாக செய்யப்படுற பூஜையில எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பாவம் இருக்கணும், சிவோகம்ங்கிற பாவம் இருக்கு. அந்த பாவத்தோட பூஜை பண்றவன சுவாமி தொலைவில் வைக்கிறது இல்ல, தன்னோட சேர்த்துக்கிறான். சிவ சாகித்யத்தையும் கொடுக்கிறாராம் பரமேஸ்வரன். ஆனா உலகம் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் சொல்றார். ராஜா மாதிரி பெரிய கோட்டைக்குள்ள வாசம் பண்றான். பல கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு, பல கோடி ரூபாய் வருமானமும் வந்துட்டு இருக்கு. அவனுக்கு எதெல்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்றார். அற்ப ஆயுள் தான் இருக்கு. ஜாஸ்தியா போனா 100 வயசு. அவன் என்னமோ எல்லா செல்வமும் என்னோடதுன்னு நினைச்சுட்டு இருக்கான். பரமேஸ்வரனை கம்பேர் பண்ற போது அருட்செல்வம் அவர்கிட்ட கூட. இவனுக்கு அருட்செல்வம் இருக்கானா? இவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இவன்கிட்ட இருக்கிற எல்லா செல்வம் எல்லாம் என்ன அப்படின்னா, இவன் அல்ப ஆயுசு, இவன் உடம்புல இருந்து உயிர் போயிடுத்துனா இந்த செல்வத்தினால இவனுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுக்குதான் இவன் இத்தனை நாளும் போராடி சம்பாதிக்கிறான். இப்படி அல்ப ஆயுளும் சொல்ப செல்வத்தையும் வைத்துக் கொண்டு அவன் நானே அரசன்கிற பாவத்துல இருந்து தன்னையும் அழிச்சுக்கிறான், தன்னுடைய இனத்தையும் அழிச்சுக்கிறான். ஆனால் சிவபக்தி பண்றவன் தன்னையும் வசத்திக்கிறான், தன் குடும்பத்தையும் வசத்திக்கிறான், தன் குலத்தை வசத்திக்கிறான், தான் இருக்கிற ஊரை வசத்திக்கிறான். எதனால அப்படின்னா, விபூதியும் ருத்ராட்சமும் அணிந்து அவன் தெருவில் நடந்து போறான். நடந்து போறவது அந்த திருநீற்று அந்த கீற்றை பார்த்து எல்லாருக்கும் சிவபெருமானுடைய எண்ணம் ஏற்படுறது. அதனால அவன் உத்தமமானவனானா பார்க்கிறவா அத்தனை பேருக்கும் சிவசிந்தனையை உண்டு பண்ண. முடிசார்ந்த மன்னரும் மற்றும் முன்னோரும் முடிவில் பிடிசாம்பலாய் போன பின்பு படிசார்ந்த வாழ்வை எண்ணி நல்லால் பொன்னின் அம்பலவானன் அடிசார்ந்து உய்ய எண்ணுவார் இல்லை. எல்லாரும் பார்த்துன்னு தானே இருக்கும். ராஜாவாக இருந்தாலும் ஒரு நாள் அவர் இல்லேன்னு ஆயிடுது, பிடிசாம்பலா போயிடுற. அப்படியெல்லாம் பார்த்தும் நம்மளுடைய மனசு சிவசிந்தனையில ஏற்படுறது இல்ல, போகிறது இல்ல. அடுத்த வேளைக்கு என்ன ஆகாரம் நினைக்கிறது. படி சார்ந்த, படினா என்ன, படியில சாத்த அரிசியை அள்ளி போட்டு சாதமாக்கி வடிச்சு சாப்பிடுற அந்த வைராக்கியம் மனசுல ஏற்படாமல் நம்மளுடைய மனசு அப்படி ஆயிடுது. நமக்கு எப்படி இருக்கணும், பொன்னின் அம்பலவானன் அடிசார்த்து உய்ய எண்ணுவார் இல்லை. ராஜ பெருமானுடைய திருவடியை மனதில் எண்ணி பக்தி பண்றவா இந்த உலகத்துல இல்லையே அப்படின்னு பட்டத்தார் பாட்டு. அப்படி இந்த செல்வம், உலகத்துல இருக்கிற செல்வம் எல்லாம் இந்த உடம்புல உயிர் இருக்கு மட்டுமே. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, வெளியம்பொழுக முத்திய மாந்தரும் வீடு மட்டே, கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தனும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் பாவ புண்ணியம். உங்களோட தொடர்ந்து வர்றது எது அப்படின்னா, இந்த பிறவியில இந்த உடல்லாம் கிடையாது. உடல் வேற, ஆத்மா வேற. ஆத்மாவோட தொடர்ந்து வர்றது, உங்களோட ஜீவனோட தொடர்ந்து பாவ புண்ணியம் தான் வருது. நல்ல புண்ணியங்களை, சிவ புண்ணியங்களை பெற்றுக்கோங்கிற ஒரு உபதேசமும் இந்த விஷயத்துக்குள்ள இருக்கு. அப்படி 30 பாடலுக்கு பார்த்தோம். இன்னொரு 6 பாடல் 36 பாடலோட பூர்த்தி ஆறு. அதாவா பாராயணம். அதிஸ்வல்பதராயுஷ்ரீ பூதேஷாம் ஷாதிபோகியः சதுராகாஹமஸ்மிதி வாதினம் ஹந்தி சான்வயம்
कथापि सर्वलोकानाम् अक्षैश्वर्यवानपि शिवः शिवोऽहमस्मीति वादिनं यञ्च कञ्चन आत्मानासगतादान्य भागिनं गुरुते वृषम् धर्मार्थकाममोक्षाणां मार्गं यास्यत येन वै मुनयोवाच मुनयस्तत्र वक्ष्यामि व्रतं पाशुपतापितम् कृत्वा तु विरजां दीक्षाम् भूतिरुद्राक्षधारिणः जपन्तो वेदसाराज्ञम् शम्भोर्नाम सहस्रकम् सञ्जज्ञेन मध्यत्वम् दैवीं तनुमवाप्स्यत ततः प्रसन्नो भगवान् शङ्करो लोकशङ्करः भवतां दृश्यतां दृश्यतामेत्य कैवल्यं प्रदास्यति रामाय दण्डकारण्ये यत्प्रादात् कुम्भसम्भवः तत्सर्वं वः प्रवक्ष्यामि शृणुत्वं भक्तियोनिनः इति श्री पद्मपुराणे शिवगीता उपनिषत् ब्रह्मविद्यायां योगशास्त्रे शिवराघवसंवादे शिवभक्तिनिरूपणम् प्रथमोऽध्यायः सम्पूर्णः। திருச்சிற்றம்பலம். அனைத்தும் பெற்றிருந்தாலும் எல்லாம் இருக்கிற கோடி கோடியா கையில பணம் இருக்கு, வீடு வாசல் எல்லா செல்வம் இருக்கு, அதோட அந்த சிவோகம்ங்கிற பாவனையோட பூஜிக்கிறவனுக்கு செல்வம் விருத்தியா இருக்கு. ஏன்னா அவன் தான தர்மாதி கர்மங்கள்ல ஈடுபட்டுடுவான். இன்னைக்கு எவ்வளவோ தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டு கோடி கோடியா அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கிறவா இருக்கா இல்லையா, அவளுக்கு என்ன பாவம் இருக்கு அப்படின்னா அவ பூட்டி வச்சுக்க. அவளுக்கு என்ன பாவம் இருக்கு? அந்த சிவோகம் பாவம் இருந்து சர்வாத்ம பாவம் இருந்தால்தான் அதுக்கு கொடுக்க முடியும். இத்தனையும் எப்படி பண்ணணும் அப்படின்னா எல்லாம் சிவப்பிரீதியாகும். பரமேஸ்வரனுக்கு அவருக்கு போகணும். சிவபெருமானுக்கு போறது, யாருக்காவது அன்னதானம் பண்ணா அதுவும் சிவ கைங்கரியமாக எடுத்துக்கணும். அந்த பாவத்தோட பண்றவனுக்கு செல்வமானது விருத்தியா இருக்கு. அப்படியாப்பட்ட பக்தன் சிவன் வசமாகிறான். இங்க என்ன அப்படின்னா, வேடனானவன் வலைய விரிச்சு விலங்குகள் மாட்டாதான்னு வேட்டைக்கு ஆறதுக்காக போறான். சிவபெருமான் ஒரு விலை வீசியிருக்கார். அதுல யாரு மாட்டுவா அப்படின்னா, இந்த பாவனையோட சிவோகம் பாவனையோட பக்தி பண்றவன், சர்வாத்ம பாவம் பெற்றவனான உத்தமன் அந்த வலையில மாட்டிக்கிறான். அவன் சிவன் வசமாறான். அது மட்டும் இல்ல, அவரோட இணைகிறான். சிவசாயுஜ்யம், சிவசாலோக்கியம், சிவசாரூபம் எல்லாம் சிவபெருமான் கொடுக்கிற. அப்புறம் முடிவான சதுர்வித பல புருஷார்த்தத்தின் முடிவான அறம், பொருள், இன்பம் எல்லாம் இந்த உலகத்துல அவனுக்கு கிடைக்கிறது. கடைசியில கைவல்ய மோட்சம் அப்படின்னு சொல்லப்படுற கைவல்ய முக்தியும் பரமேஸ்வரன் சிவன் அருளாலே அடையும். பரமேஸ்வரன் கொடுத்துடுறார் பக்தனுக்கு. பரமேஸ்வரன் அவன் அருளாலேயே அந்த சிவசாகித்யத்தையும் கொடுத்துரு. அப்படி சொல்லிட்டு இதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், கேளுங்கோ. பாசுபதம் என்ற விரதத்தை நன்கு கூறுகிறேன், நீங்க கேளுங்கோ. கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க விரஜா தீட்சை எடுத்துக்கணும். ஒரு குரு மூலமா எடுத்துக்கணும். திருநீரு, ருத்ராட்சம் இதெல்லாம் தரிச்சு
நமக்கு என்ன பாக்கியமோ அந்த பாக்கியத்தை பத்தி சொல்ற. வேதசாரம்ங்கிற சிவசகஸ்ரநாமத்தை ஜபித்தவர்களாய் வேதசாரம்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்படியாப்பட்ட சிவசகஸ்ரநாமம் மானுட தன்மை விடுத்து சிவசகஸ்ரநாமம் வாயில வந்துருது. நமக்கு ஜபிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னு நித்தியம் அதை ஜபம் பண்ண ஆரம்பிச்சு நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அல்ப மனுஷனாக இருக்கிறவனுடைய தன்மையானது அப்படியே நீங்கும். இவா சிவசகஸ்ரநாம பாராயண மண்டலிங்கிறத தொடங்கி அவ ஒரு வருஷ காலம் அவ நடத்தினதுக்கு அப்புறம் நான் போய் அந்த மண்டலியில சேர்ந்து என்னால எங்கெல்லாம் போக முடியறதோ அங்கெல்லாம் போய் பாராயணம் பண்ணிரு, பக்தியோட பாராயணம் பண்ணிரு. இப்போ இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை கேட்க வந்தவாளுக்கும் அந்த பாக்கியம் நிச்சயம் உண்டு. ஏன்னா இவா இந்த சிவசகஸ்ரநாமத்தை எப்படி பாராயணம் பண்ணணும், இந்த சிவகீதை எப்படி பாராயணம் பண்ணணும், தட்சிணாமூர்த்தி சகஸ்ரநாமம் எப்படி பாராயணம் பண்ணணும், நடராஜ சகஸ்ரநாமம் எப்படி பாராயணம் பண்ணணும்னு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறார். அதனால யாராருக்கு முடியுமோ அவாவா அந்த இதுல என்னோட நீங்க தொடர்பு வச்சுக்கலாம். என் நம்பர் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ராஜசேகர் மாமாட்ட இருக்கு, பாலசுப்ரமணிய மாமாட்ட இருக்கு, இவர்கிட்ட சதாசிவ மாமாட்ட இருக்கு. நீங்க வாங்கிட்டு உங்க நம்பர் அவ மூலமா நீங்க ஷேர் பண்ணா நான் அவளுக்கு குரூப்ல கொடுத்து ஆட் பண்ணிடுவேன். நீங்களும் அந்த ஆன்லைன் செஷன்ல கலந்துக்கலாம். மகா உத்தமமான சேவை செஞ்சுட்டு இருக்கா அவ, மகா உத்தமமான சேவை செஞ்சுட்டு இருக்கா. எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் சிவபெருமான் நாமா மட்டும் நிறைய வரணும், அது எல்லார் வாக்கிலையும் வரணுங்கிற எண்ணம் மட்டும், அது உத்தமமான ஒரு காரியம் இல்லையா? அதைத்தானே எல்லாரும் இத்தனை ஸ்லோகத்திலையும் அதான சொல்றாரு. எந்த பிரதிபலனும் பார்க்காம இதை பண்ணா இதை 10 ரூபாய் கிடைக்குமா, அது பண்ணா ஒரு 100 ரூபாய் கிடைக்குமாங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் சிவநாமா நிறைய உச்சரிக்கணும். இன்னைக்கு சொன்ன ஆரம்பத்துல சொன்ன விஷயமே பாடலே என்னன்னா, வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்கத்தன் புனல் வேந்தனும் ஓங்குக. அரண்நாமமே சூழ்க வையகம், சூழ்க உலகம் முழுக்க சிவநாமம் தான் இருக்கணும்னு சிவபெருமான் அவளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். நீங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஜோரா ஒவ்வொரு வாரமும் அது நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்தாப்புறம் 30ஆம் தேதி அன்னைக்கு மயிலாப்பூர்ல இருக்கிற தீர்த்தபாலீஸ்வரர் கோவில் ரொம்ப பிராச்சீனமான கோவில். இப்ப கபாலீஸ்வரர் கோவில் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கிற கோவில் தீர்த்தபாலீஸ்வரர் கோவில், அங்க நடக்க போறது. நீங்களும் வேணும்னாலும் கலந்துக்கலாம். அதுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு நம்ம ராஜசேகர் மாமா மூலமா நான் குரூப்ல போட சொல்றேன். அப்படி தீர்த்தபாலீஸ்வரர் கோவில்ல சிவசகஸ்ரநாம பாராயணம் நடக்கிறது. ஒரு மணி நேரத்துக்குள்ள பாராயணம் முடிஞ்சிடும். பிரசாதம் கொடுப்பா, வாங்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துட வேண்டியதான். அதுபோல ஆனந்தமாக இந்த பாராயணம் நடந்துட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட சுவாமி 1000 பேருடையவர். ஆயிரம் தாமரை போலும் 1000 சேவடியானும் 1000 பொன்வரை போலும் 1000 தோளுடையானும் 1000 ஞாயிறு போலும் 1000 நீள்முடியானும் 1000 பேர் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. நம்ம திருவாரூர்ல கொடி ஏறியாச்சு, பங்குடி உத்திரத்து. சுவாமி தேர்ல வரப்போற, பக்த காட்சி நடக்க போறது. அப்படியாப்பட்ட பரமேஸ்வரனுக்கு 1000 தாமரை போல இருக்கிற 1000 திருவடி இருக்கா. சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபா. 1000 பொன்வரை போலும் 1000 தோளுடையான். 1000 தோல் இருக்கு அவருக்கு. 1000 ஞாயிறு போலும் 1000 நீள்முடியான். 1000 சிரசு இருக்குன்னா 1000 கிரீடம் வச்சுட்டு இருக்கார். உலகத்துல இருந்து கொஞ்சம் அல்ப ஆயுசும் அல்ப செல்வமும் உடையவன் இந்த ஊருக்கு ராஜா. எங்க தியாகராஜா உலகத்துக்கே ராஜா, அண்டத்துக்கு ராஜா. அவருக்கு 1000 பேர் இருக்கு, சகஸ்ரநாமம் இருக்கு.
நிறைய பேருக்கு சிவசகசிரநாமம்னு என்னென்ன தெரியாது. எல்லாருக்கும் சகசிரநாமம்னா விஷ்ணு சகசிரநாமம் உத்தமமானதுதான். அப்புறம் எல்லாருக்கும் லலிதா சகசிரநாமம் பாடமாயிரும். சிவசகசிரநாமம் 13 சிவசகசிரநாமம் இருக்கு. அதுல மகாபாரதத்தில் இருக்கிற அனுசாசன பருவத்தில் இருக்கிற அந்த உத்தமமான ஸ்ரீமன் நாராயணனே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி வாசுதேவ உவாச்சேன்னு அவருடைய வாக்குனால வந்த இந்த சிவசகசிரநாமம் வேதசாரம். ரிஷிகள்கிட்ட சொல்றார் சகசிரநாமம்லாம் சொல்லிட்டு பிரஜா தீட்சை எடுத்துட்டு பஸ்மம் ருத்ராட்சம் எல்லாம் அணிந்து கொண்டு சகசிரநாம ஜபம் பண்ணிட்டு தெய்வத்தன்மை அடைந்த நீங்கள் அப்படின்னு வேடம் கைதொழ வீடெளிதான். ருத்ராட்சம் அணிந்து விபூதி அணிந்து வர்றது உத்தமமான வேடம். சிவன் அடியார்கள் வேடம் சிவபெருமானே தான் நேர வராராம். அந்த வேடம் அணிந்து வர பக்தர்களுக்கு சங்கரன் அப்படிங்கிற பெயரோட எல்லா உயிர்களுக்கும் பரமானந்தத்தை கொடுக்கிற எம்பெருமான் பரமேஸ்வரன் அவளுக்கு அவரை அறியும் தன்மை கொடுத்து சிவபெருமான் தான் அந்த அனுகிரகம் பண்ணணும். அவர் ரூபத்தை காமிக்கிறார்னா அந்த ரூபத்தை பார்க்கறதுக்கு உள்ள அந்த நேத்திரத்தை கொடுக்கணும். அதுக்கு எங்க இருக்கு அப்படின்னா மகாபாரதத்துல இருக்கு. பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றான், உன்னைய பார்க்கறதுக்கு எனக்கு திவ்ய சக்ஷுஷ் உன்னை கொடு அப்படின்னு. இல்லைன்னா பார்க்க முடியாது. அந்த திவ்ய சக்ஷுஷ் அப்படிங்கிறது என்னன்னா திவ்ய பார்வை, எல்லாத்தையும் பார்க்கிற பார்வை. இப்போ இதெல்லாம் ஏதோ கற்பனைன்னு நினைச்சிருந்தோம். இப்போ சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்கா. நம்ம எதை பார்க்கிறோம் எதை கேட்கிறோம்னா எது நம்மளை சுத்தி வர நடக்கிறதோ அந்த விஷயங்கள்ல 5% தான் நம்ம பார்க்கிறோமா, 5% தான் நம்ம கேட்கிறோமா. அந்த ஹை ஃப்ரீக்வன்சி அந்த அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுடைய கண்ணு சக்தி இல்லாததா. ஆனா சக்தி பெற்றவர்கள் இருக்கா இல்லையா, இந்த சிவானுபூதி பெற்றவர்களால எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படி பகவானுடைய கிருபையில தான் அது கிடைக்கும். அப்படி கொடுத்து உங்களுக்கு முன்னாடி பிரசன்னமாகி பரமேஸ்வரனை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மோட்சம் தானே. நாமத்தை சொன்னாலே மோட்சம் அப்படின்னா பரமேஸ்வரன் நேர வந்து நின்றுட்டார்னா என்ன மோட்சம் தான். அப்படி பார்த்தவா பரமேஸ்வரனை கண்ணால பார்த்தவா மறுபடியும் பிறக்கிறதுக்கு உண்டா முடியுமா? அவனால அவனே நினைச்சு பிறக்கணும்னு நினைச்சா கூட பிறக்க முடியும். பிறப்பருக்கும் பிங்ககனான எம்பெருமான் அப்படி சும்மா ஜோரா நிற்கிறார் நடராஜ பெருமானாக அங்க சிதம்பரத்துல. பார்த்த மாத்திரத்திலேயே மோட்சம். ஒரு தடவை நீங்க சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணிட்டா அப்புறம் மோட்சத்துக்கு என்ன வழின்னு சிந்தனை பண்ண வேண்டாம். தர்சனாத் அப்ரசதசி, நான் அவரை பார்த்துட்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு அந்த திருவடியை பார்த்தவ அத்தனை பேருக்கு அப்படி திவ்ய சக்ஷுஷ கொடுத்து அவரையும் தனக்கு தன் பக்தனுக்கு காட்டி மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி தண்டகாரண்யம் அப்படிங்கிற கஷேத்திரத்துல அந்த வனத்துல அகஸ்தியர் ராமனின் பொருட்டு அகஸ்தியர் ராமனின் பொருட்டு யாதொன்றை உபதேசித்தாரோ அவை அனைத்தையும் கூறுகிறேன், பக்தியோடு கேளுங்கள்னு சூதர் இந்த விஷயத்தை சொல்லி பூர்த்தி பண்றார். பக்தியோட கேளுங்கள். இங்க என்ன அப்படின்னா அகஸ்தியர் குருவாயிட்டார், ராமச்சந்திரமூர்த்தி சிஷியன் ஆயிட்டார். குரு மூலமா கத்துண்டா தான் அது தெரியும். இங்க மட்டும் இல்ல, யுத்த காண்டத்திலையும் அகஸ்தியரே குருவாக வந்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்றார். அப்படி சிவகீதை அப்படிங்கிறதுல முதல் அத்தியாயத்துல இருக்கிற சிவபக்தியுடைய விஷயத்தெல்லாம் சிவபெருமானுடைய பெருமை எல்லாம் சொல்றது மாதிரி சிவபக்தியின் பெருமை முதல் அத்தியாயம் 36 ஸ்லோகம். அப்புறம் வைராக்கிய யோக அத்தியாயம், விரஜா தீட்சை அப்படி அத்தியாயம், 4ஆம் அத்தியாயம் திவ்ய அஸ்திர பிராப்தி. பரமேஸ்வரன் அவருக்கு திவ்ய அஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அப்புறம் நான் தான் எல்லாத்துக்கும் இருக்கேங்கிற அந்த விபூதி யோகத்தையும் சொல்றார்.
விஸ்வரூப தரிசனத்தையும் காமிக்கிறார். பிண்டோத்பத்தி, எப்படியெல்லாம் உலகம் உற்பத்தி ஆறது சிருஷ்டி நான் பண்ணேங்கிறார். தேகஸ்வரூப நிரூபணம், நம்ம பார்க்கறது காட்சி உருவம், அதுக்கு நம்மளுடைய பார்வை, இதுக்குள்ள இருக்கிற தன்மைகளை எல்லாம் சொல்றார். ஜீவஸ்வரூப கதனம்னு சொல்றார். ஜீவகத்யாதி நிரூபணம், உபாசனா விதி, மோட்ச யோகம், பஞ்சகோஷம் பாதனம், பக்தி யோகம், கீதாதிகாரி நிரூபணம் எல்லாம் சொல்லி சிவகீதையை பரமேஸ்வரன் பூர்த்தி பண்றார். தன்னையும் வெளிக்காட்டி தன்னை எப்படி பக்தி பண்ணணுங்கிற விஷயத்தையும் ராமபிரானுக்கு உபதேசித்தார். அப்படிங்கிறது சிவகீதையுடைய சாரம். இந்த சிவகீதையை 16 அத்தியாயங்கள் உடையதாக, ஷோடச அத்தியாயமாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் நமக்கு எப்போ அவகாசம் கிடைக்கிறதோ அப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம்.